ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முடக்கத்தான் தோசை செய்கிறது எப்படி, அதனால் என்ன பயன்னு பார்ப்போம். முடக்கத்தான் தோசை இதனால் என்ன நன்மைனா, ஃபஸ்ட்டு அதை மட்டும் சொல்லிக்கிறேன். முடக்கத்தான் தோசையால் நீண்ட நாள் வாதம், பித்தம், கபம், அடுத்தது வந்து ரொம்ப நாள் டீ குடித்து அதனால் வர்ற பித்தம், வாய்வு, இந்த பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்க ஒரு முடக்கத்தாங்கீரை தோசை அது செய்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் புழுங்கரிசி இதை ஊற வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அது கூட ஒரு பூண்டு அரைச்சி வச்சுட்டு, அடுத்தது காஞ்ச மிளகாய், இந்த முடக்கத்தாங்கீரை இதெல்லாம் தனியாக ஆஞ்சி வச்சு அலசிட்டு அதை தனியாக அரைச்சிக்கணும். அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இது கூட கொஞ்சம் கேழ்வரகு மாவு கலந்துருக்கேன். இதை கலந்து சின்ன வெங்காயம் போட்ட சட்னி இதுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், வேறு எதுவும் தேவையில்லை. இது ஒன்றும் சிரமம் கிடையாது, ஈஸியான வேலை. இதனால் நிறைய நார் சத்து இருக்குது, நிறைய பலன் இருக்குது நம்ம உடம்புக்கு. பாருங்கள், ஈஸியாக வந்துடும் இந்த தோசை. இது குழந்தைங்களுக்கு கூட காலையில் ஸ்கூலுக்கு போகணுன்னா நீங்கள் வந்து நைட்டே விடிய காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு உடனே இருக்கலாம். இது அதிக செலவு கிடையாது, ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு தோசை. இதை வந்து நீங்கள் செஞ்சு குழந்தைகளும் பெரியவங்களும், சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்லாம், வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதனால் எல்லாருக்கும் நல்ல பலன். இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஆயுர்வேதம் மூலிகையில் இது ஒன்று. நாட்டு மருந்துகள்லேயும் இந்த கீரையை வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள். இந்த பவுட்ரு கூட தனியாக விற்கும், அது நல்லது கிடையாது. நீங்கள் வந்து அந்த பவுட்ரை வாங்கி ரசம் தான் வைக்கலாம். இது வந்து நேரடியாக தோசை சுடலாம், அதுக்கப்புறம் வந்து ரசம் வைக்கலாம், காரக்குழம்பு வைக்கலாம், எதில் வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். முடக்கத்தான் என்றால் உடலில் உள்ள எதை எதை முடக்கி வைத்திருக்கிறதோ மனிதர்களை, அந்த அத்தனையும் வெளியே ஏற்றிவிடும் என்பதற்கு முடக்கத்தான் என்று இந்த கீரையினுடைய பெயர். இந்த கீரையை நீங்கள் பயன்படுத்தி நலமோடு வாழ நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.